அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு வீரத்தாயை பற்றி பார்க்கப் போகிறோம். அவர்தான் அஞ்சலை அம்மாள். நம் நாடு ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தில் இருந்த காலத்தில் பலரும் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். அந்த வீரர்களில் பெண்களும் முக்கிய பங்கு வகித்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் பெருமையாக விளங்கியவர் அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் சிறு வயதிலிருந்தே தேசப்பற்று கொண்டவராக இருந்தார். நாட்டின் நிலைமை அவரை மிகவும் பாதித்தது. மகாத்மா காந்தியின் சுதந்திர கருத்துகளால் ஈர்க்கப்பட்ட அவர் நாட்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். அதன் பிறகு சுதந்திர போராட்டங்களில் தீவிரமாக கலந்து கொள்ள ஆரம்பித்தார். அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே பல கட்டுப்பாடுகள் இருந்தன. ஆனால் அஞ்சலை அம்மாள் அந்த எல்லாவற்றையும் தாண்டி நாட்டுக்காக போராட முன்வந்தார். இது சாதாரண விஷயம் அல்ல. பெண்களுக்கும் துணிவு இருக்கிறது என்பதை அவர் தனது செயலால் நிரூபித்தார். உப்பு சத்தியாகிரகம், வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கும் இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் அவர் பங்கேற்றார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதனால் அவர் பலமுறை கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்ல நேரிட்டது. ஆனால் எந்த துன்பமும் அவரை பயமுறுத்தவில்லை. சிறையில் இருந்தாலும் நாட்டை பற்றிய எண்ணத்தை அவர் விட்டுவிடவில்லை. நாடு சுதந்திரம் அடையும் வரை போராட்டம் தொடர வேண்டும் என்ற உறுதியுடன் வாழ்ந்தார். அவருடைய தைரியமும் மனவலிமையும் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக உள்ளது. அஞ்சலை அம்மாள் போன்ற பெண்கள் தான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பெரிய பலமாக இருந்தார்கள். அவர்கள் செய்த தியாகத்தினால்தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். அவர்களின் வரலாற்றை நாம் மறக்கக்கூடாது. இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் அஞ்சலை அம்மாளின் வாழ்க்கையிலிருந்து நாட்டுப்பற்று, தன்னம்பிக்கை, துணிவு, விடாமுயற்சி போன்ற நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவரை போன்ற வீரத்தாய்களை நினைவுகூர்வது நம் கடமை. நன்றி.